இவர் என்னென்ன திட்டங்களை சொன்னாரோ அதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு மேபி அட்லீஸ்ட் இந்த ஜோசியரை பக்கத்தில் வச்சுருந்தாலாவது ஒரு 4,00,000 கோடி வாங்கி கொடுப்பாரு. ட்ரம்ப்கிட்ட பேசி இல்லைன்னா புட்டின்கிட்ட பேசி யார்கிட்டயாவது சொல்லி ஒரு 4,00,000 கோடி வருஷம் கூடியா அப்படின்னு வாங்கி கொடுத்துருப்பாரு. இப்போ அவரையும் தூக்கி விட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த பிரேமலதா மேடம் தேவையெல்லாம் போய் பேசி அவரையும் காலி பண்ணி விட்டீங்க. நீங்கள் ஓஎஸ்டி பொலிட்டிக்கல் செக்ரட்டரி. ஏன்னா அவர் சொல்லி தான் இந்த 4,00,000 கோடி திட்டத்தை போட்டிருப்பாங்க போல தெரியுது. அதையும் காலி பண்ணி விட்டீங்க. அதனால் இது ஒரு மக்கள் ஒரு சுவாரஸ்யமான சூழலுக்கு போயிட்டுருக்காங்க. நம்ம இந்த கூத்துக்களை வேடிக்கை பார்த்துட்டு போக வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? மக்கள் என்டர்டெயின்மெண்ட் மோட்லேயே இருக்காங்க. அப்போ என்டர்டெயின்மெண்ட் மோடு ரீல்ஸு ஷார்ட்ஸில் பிஸியாக இருக்கும்போதும் எதில் பிஸியாக இருக்காங்களோ எதில் அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அதை அவங்களுக்கு கொடுத்தா போதும். மற்ற இது தேவையில்லை. இப்போ நீங்கள் முந்தியெல்லாம் டிராஃபிக் நிற்கிதுன்னா உடனே என்ன பிரச்சனைன்னு இறங்கி போய் பார்ப்பாங்க எதனால் டிராஃபிக் நிற்கிதுன்னு. இப்போ எவனாவது பைக்கில் போகிறவன் காரில் போகிறவன் எதாவது இறங்கி போய் பார்த்துருக்கீங்களா? பிரச்சனை என்ன நடந்திருக்கா? எல்லோரும் அப்படியே நிற்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஷார்ட்ஸ் ரீல்ஸில் பிஸி ஆயிடுவாங்க. ஏன்னா இவன் மைண்டு போராட்ட குணத்தை மாற்றி இவனை என்டர்டெயின் மோடில் கொண்டு போய் இவனோட கன்சியூமர் பிஹேவியரை கேப்சர் பண்ணி இவன் எதில் அடிமையாவான்னு பார்த்து அதில் அடிமையாக்கி அவனை சோழியை முடிச்சிருது. அப்படி தான் அடிமையாக்கி இன்றைக்கி இவன் பாட்டில் அடிமை, இவன் சாங்ஸில் அடிமை, சினிமா கவர்ச்சிக்கு அடிமை தமிழ்நாடு. அப்போ மதத்துக்கு அடிமை ஆக மாட்டான். ஏன்னா இவன் பகுத்தறிவை சொல்லி கொடுத்துட்டான். ஆனால் சினிமாவுக்கு அடிமை ஆகுவான், பாட்டுக்கு அடிமை ஆவான். அதனால் சினிமா நடிகரை வச்சு பிஜேபி சோழியை முடிச்சிருக்கு. அவ்வளோதான் இங்கே நடந்திருக்கு. அவ்வளோதான். சரி, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதல்வர் விஜய் நல்லது செய்ய முடிஞ்சால் வரவேற்போம், தவறுகள் செய்தால் சுட்டி காட்டுவோம். ஓகே, இது நம்மளுடைய கடமையாக நம்ம செஞ்சுட்டு போவோம். அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்?